ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, வடைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கொரப்பாக அரைச்சிக்கணும். அது கூட பெருஞ்சீரகம், இஞ்சி, பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன், 2 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பதத்தில் எடுத்துடணும். நல்லா பால் மாதிரி உருட்டி தோசைக்கல்லில் அடை தட்டுற மாதிரி தட்டி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெரிய உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வேலை சீக்கிரம் முடியும். இப்போ நம்ம தோசைக்கல்லில் கையால் நல்லா தட்டி விடணும். அந்த உருண்டையை அது மேலே வச்சு இந்த மாதிரி அமுக்கி அழுத்தி விடுங்க. அழுத்தி நல்லா மெலிசாக, ரொம்ப மெலிசாக தட்டிடாதீங்க, கொஞ்சம் கனமாக, மெலிசாவும் இல்லாமல் கனமாகவும் இல்லாமல் கரெக்ட் சைஸில் இருந்தால் போதும். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு 2-3 ஸ்பூன் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் திருப்பி விடும்போது அப்பவும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொன்னிறமாக எடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். லோ ஃப்ளேமு, ஹை ஃப்ளேம் அப்படி மாற்றி மாற்றி வச்சு பண்ணுங்கள். இப்போ எல்லாமே இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வடை சட்டி வச்சு, நீங்கள் எந்த பாத்திரம் வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எது போடுறீங்களோ போட்டுக்குங்க. மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட்லிக்கு, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எப்பயுமே வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க, சீக்கிரம் வதங்கிடும். இப்போ 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்ல பழமான தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சுட்டு வச்ச அடைகளை துண்டு துண்டாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். சில பேர் வடையாகவும் சுட்டு இந்த மாதிரி செய்வாங்க. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இந்த அடையை உடச்சி இதில் போட்டுக்குங்க. நீங்கள் உடைக்கவே வேண்டாம், அதுவே உடஞ்சிரும். இருந்தாலும் நான் கொஞ்சம் உடச்சி விடுறேன், ஏன்னா ரொம்ப கட்டியாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியோ அது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இது கொதிக்கும் போது நல்லா கட்டியாக வந்துடும். நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாவை நான் கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துக்கிட்டேன். மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கட்டியாகிடுச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துடுச்சுனாவே கிரேவி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, அரை மூடி தேங்காவை துருவி எடுத்து, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 5 முந்திரி பருப்பு, ஒரு 4 பொட்டுக்கடலை, 4 இல்லை ஒரு 1/4 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. எல்லா பொருட்களையும் சேர்த்து அரைச்சி இந்த கிரேவியில் ஊற்றிக்கலாம். ஊற்றி கலரி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.